ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா EUR AUD சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதுனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுடைய டவுட் வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் என் காண்டாக்ட் வீடியோட லாஸ்ட்டில் நான் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபார் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய இப்போ நம்ம பார்க்க போகிற சார்ட்டோட டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வியூ. சரிங்களா? டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இது எப்படி இருந்துச்சு அப்படின்றது ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். EUR இதோ இங்கே இருக்குது. இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் நம்மளுடைய வியூ. சரிங்களா? இப்போ நம்ம லைவ் சார்ட்டில் போயிட்டு இதை நம்ம எப்படி பிக் பண்ணோம், என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், எதனால இந்த ட்ரேட் வந்து சக்சீட் ஆகிருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். வழக்கமாக நம்ம சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம எப்பவுமே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு தான். சரிங்களா? ட்ரெண்டு தான் நம்ம வந்து மெயினாக வந்து நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இப்போ வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்து மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டுருக்கு. அதே போல் இந்த இடத்துல பாடி க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா நம்ம இதையும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு கன்சிடர் பண்ணி செல்லுக்கு பார்த்துருக்கலாம். பட் இங்கே வந்து பாடி க்ளோஸ் ஆகலை. சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ஆர்டர் பிளாக்குள்ளே வந்து மார்க்கெட் என்ன ரியாக்ஷன் கொடுக்குது அப்படின்னு மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு நீட்டான வியூ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. என்னென்னா ஒரு ஏஷியன் ரேஞ்ச் வந்து மார்க்கெட் வந்து இது பண்ணியிருக்கு. சரிங்களா? நான் வழக்கமாக சொல்கிற மாதிரி ஏஷியன் ரேஞ்சுக்கு கீழேயும் மேலேயும் உங்களுக்கு லிக்விடிட்டி சிட்டிங் வந்து இருக்கும். சரிங்களா? பட் இது ஸ்டில் வந்து ஒரு கவுண்டர் ட்ரெண்டு தான். சரிங்களா? நீங்கள் நினைக்கலாம் ஏன் சார் எப்போவுமே வந்து கவுண்டர் ட்ரெண்ட் வந்து வீடியோ மேக்ஸிமம் அதிகமாக போடுறீங்க அப்படின்னா கவுண்டர் ட்ரெண்டில் நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? மேஜரோட கவுண்டர் ட்ரெண்டில் அடிக்கடி அது திரும்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோஸ் வந்து மேக்ஸிமம் நான் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கேன். அது வந்து இது பண்ணிக்கங்க. சரிங்களா? இதே சேம் டு சேம் வியூவில் வந்து நேற்று EUR USDயில் உங்களுக்கு ஒரு என்ட்ரி வந்து இருந்துச்சு. சரிங்களா? நேராக வந்து ஏஷியன் லோ தூக்குச்சு. ஏஷியன் லோ தூக்கிட்டு டேவோட ஹை வரைக்கும் போயிடுச்சு. ப்ரீவியஸ் டேவோட ஹை. நீங்கள் வந்து யாராவது நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறீங்கன்னா EUR USDயில் நேற்று என்ன நடந்திருக்கு செஷன் டைமில் அப்படின்றத நோட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி என்ன ஏது அப்படின்றத பாருங்கள். இப்போ இந்த சார்ட்லேயும் சேம் டு சேம் வியூ தான் இருக்குது. அதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்களா? கீழே இருக்கிற லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு மார்க்கெட் CH கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே ஜாஸ்தி. சரிங்களா? இதுதான் நம்மளுடைய ஏஷியன் லோ. இப்போ ஏஷியன் லோவை இது தூக்கிடுச்சு. சரிங்களா? ஏஷியன் லோவை தூக்கிட்டு நமக்கு இப்போ 2 CH நீடட் இருக்குது. சரிங்களா? கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு CH. சரிங்களா? இது வந்து செகண்ட் CH பாயிண்ட்டு. அங்கேயே தான் உங்களுக்கு ட்ரூ டே அப்படின்ற அதுவும் இருக்குது. இது செகண்ட் CH பாயிண்ட்டு. கீழே இருக்கிறது ஃபஸ்ட்டு CH பாயிண்ட். சரிங்களா? ஆர்டர் பிளாக் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணோன்னா இங்கே வந்து நமக்கு ஒரு இன்சைட் பார் கேண்டில் வந்து இங்கே அவைலபிள் இருக்குது. பட் அது ஆல்ரெடி வந்து மிட்டிகேட் ஆகி போயிடுச்சு. இந்த இடத்துல காமனாக இது ஒரு பேஸ் கேண்டில்னு சொல்லுவோம். அதில் தான் வந்து நம்ம என்ட்ரி எடுப்போம். இந்த மாதிரி இருக்குதுன்னா ஜஸ்ட்டு நீங்கள் எதுவுமே வந்து பண்ண வேண்டாம். நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சோன்னா இங்கே என்ட்ரி போட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே வச்சுட்டு டார்கெட்டை நம்ம வழக்கம் போல் மேலே தூக்கிட்டு போயிட்டீங்கனாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து கவுண்டர் ட்ரெண்டு தான். அதை என்றைக்கும் மறந்துடக்கூடாது. நான் மிட்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்ல எல்லாம் உங்களோட டார்கெட் பார்ஷியலாக எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? இது TP1ன்னு வச்சுக்கோங்க, இது TP2ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த ஹையில் வந்து கன்ஃபார்ம் லிக்விடிட்டி சிட்டிங் இருக்கும். ஸோ வந்து இது TP3ன்னு வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? எவ்வளோ TP அது எவ்வளோ மேலே போதோ அதை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். நான் மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த ஜோனும் வந்து நம்ம ப்ரெடிக்ஷனில் வந்து கொடுத்துருந்தோம். அது காட்டுறோம் பாருங்கள். உங்களுக்கு இந்த ஜோன் வந்து கொடுத்துருந்தோம், இது வந்து கொடுத்துருந்தோம். இது வந்து அடிச்சிருச்சு அப்படின்றனால இது இன்ஆக்டிவ். இது ஒரு ஜோனு, இது ஒரு ஜோனாக கொடுத்துருந்தோம். நம்மளுடைய டார்கெட்டில் ஃபுல் டார்கெட்டை வந்து மார்க்கெட் போய் அச்சீவ் ஆகுது. ஏன்னா மேஜராக எங்கே திரும்பும் அப்படின்றது நம்மளுக்கு கெஸ்ஸிங்ஸ் இருக்கும்லங்க. ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் கெஸ்ஸிங்ஸு நமக்கு தெரியும்ல, இது வரைக்கும் போகும் அப்படின்றத கொடுத்துருந்தோம். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? நம்ம பண்ணுறத விட மார்க்கெட் என்ன பண்ணுறது அப்படின்றது தான் விஷயமே இருக்குது. இப்போ வந்து மார்க்கெட்டு போய் நம்ம டார்கெட்டை அடிச்சிருச்சு. சரிங்களா? இவ்வளோதான் விஷயங்க. இதில் வந்து கொஞ்சம் எலாபரேட் பண்ணி உங்களுக்கு என்ட்ரிஸ் வந்து எந்தெந்த இடத்துல வந்து மற்ற இடத்துலையும் எங்கெங்கே கிடச்சிருக்கு அப்படின்றதையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஒரு டைம் ஃப்ரேம் வந்து ஷார்டன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அதுவும் வந்து சிக்கிரும். ரொம்ப கம்பு சுற்றுற வேலையெல்லாம் உங்களுக்கெல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு நான் வந்து பண்ணி காட்டுறேன். சரிங்களா? இங்கே லிக்விடிட்டியோடவே வந்து எடுத்துருக்கு மார்க்கெட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லிக்விடிட்டி வந்து உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? இதை நான் எடுத்துட்றேன். லிக்விடிட்டி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த விக்கில் வந்து மார்க்கெட் எடுத்துகிட்டு போயிருக்குங்களா? அடுத்தது இங்கே ஏஷியன் லோவில் வந்து எடுக்கல. அடுத்தது செஷன் டைமில் வந்து தாராளமாக உங்களுக்கு ஒரு என்ட்ரிஸ் வந்து தாராளமாக கிடைக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி கரெக்டாக பிக் பண்ணிட்டு உங்களுக்கு மேலே போயிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி இப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா
இது இங்கே வந்து தூக்கிட்டு தான் போயிருக்கு. அடுத்ததும் பார்த்தீங்கன்னா வேறு எங்கே இருக்குது, செஷன் என்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல உங்களுக்கு லண்டன் செஷனில் எடுத்திருக்கு. நியூயார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா செஷனுக்கு முன்னாடி வந்து கொடுத்த ஒரு ஜோனில் வந்து மிட்டிகேட் ஆகி மேலே வந்து ஏற்றிருக்கு. இது மட்டும்தான் உங்களுக்கு பிரேக் ஆகிருக்கும். இங்கே போட்டுட்டு இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னா அடிச்சிருக்கும், அடித்ததுக்கப்புறம் ஒரு குட்டி ரிவர்ஸ் ஆகிருக்கும், அவ்வளோதான். என்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். என்ட்ரிஸை நம்ம பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. நல்லா வந்து ஒரு ஜோன் கிடைக்குது அப்படின்னா ரீஃபைன் பண்ணி பார்த்தீங்கனால இங்கே பாருங்கள் 1 ஹவர்லேயும் பார்த்தீங்கன்னா நீட்டாக இங்கே ஒரு ஜோனு, அடுத்தது இங்கேருந்து எடுத்திங்கன்னா அது ஸ்லைட்லி தான் மிஸ் ஆகிருக்கு, ரொம்பலாம் இல்லைங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜோனு 1 ஹவர்லேயும் வந்து உங்களுக்கு நீட்டாக வந்து பிக் பண்ணி தூக்கிட்டு போயிட்டே தான் இருக்கும். நமக்கு வந்து இங்கேருந்து இங்கே போகுதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா இடையில இருக்கிற எல்லா இடத்துலையும் பை அடிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஓகே தான். செஷனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்எல் வந்து ஹண்ட் ஆகாமல் உங்களுக்கு பாதுகாத்துக்கும். சரிங்களா? ஓகேங்க, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நமக்கு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டாக நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.